அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வியர்வையே பன்னீராக. மகிழ்ச்சி என்பது விளைவு என நினைப்பதால் தான் நாம் திரும்பி பார்க்கும்போது அதிக நாட்கள் இன்பமாக இருந்தது போல தோன்றுவதே இல்லை. மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு நிகழ்விலும் அடங்கி இருக்கிறது. அதிக மதிப்பெண்ணுக்காக இல்லாமல் படிப்பதே மகிழ்ச்சி தருவதாக ஆக வேண்டும். சம்பளம் மட்டுமின்றி பணிபுரிவதே ஆனந்தம் தருவதாக அமைய வேண்டும். இரவு என்பது இல்லையெனில் விடியலின் பறவைகளின் இசை காதுகளில் விழ வாய்ப்பில்லையே. நுணுக்கமான பணியை செய்து முடித்து காலார நடந்து குளிர்ந்த காற்றை சுவாசித்து மகிழ அதில் கிடைக்கும் ஆனந்தத்தை வார்த்தைகள் விவரிக்க முடியவே முடியாது. இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகளிலும் அடங்கி இருக்கும் மகிழ்ச்சியை தவற விடுபவர்கள் பெரிய இன்பம் வந்தாலும் அதை நுகர முடியாமல் நுரை தள்ளி விடுவார்கள். பசிக்காமல் சாப்பிட்டு உழைக்காமல் ஓய்வெடுத்து கீழே விழ பயந்து முயற்சி எடுக்க மறந்து பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்து த்ரில் ஏற்படும் தருணங்களை இழந்தவர்கள் கடைசி கட்டத்தில் வருத்தப்படுவார்கள். அடுத்தவர்களது அளவுகோல்களில் தனது மகிழ்ச்சியானது அளப்பது அவசியமில்லை. அடுத்தவர்களுக்கு நிரூபிப்பதற்காக நாம் இன்புற்றிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. மகிழ்ச்சியை மின்னலாக எண்ணி அதை அசை போட்டு திருப்தி அடைவார்கள். சிலர் கடந்த காலம் மட்டுமே நிம்மதியானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்ததாக எண்ணி பழங்கதைகள் பேசி திரிவார்கள் சிலர். மகிழ்ச்சி என்பது இறந்த கால ஏக்கமும் அல்ல, எதிர்கால கனவும் அல்ல. அது நிகழ்கால நிதர்சனம். மகிழ்ச்சி ஓர் உணர்வு. அதை நேர்வழியில் அடையும் போதுதான் நீடித்து நிற்கும். உழைக்காமல் கிடைக்கும் பணமும் தகுதியின்றி கிடைக்கும் புகழும் சிறு காற்றின் சலனத்துக்கே தாக்கு பிடிக்காமல் தடுமாறி விழுந்துவிடும். எனில் குறுக்கு வழிகளே வாழ்வில் தேவையில்லையா என்று சிலர் கேட்கலாம். ஒரே ஒரு விதிவிலக்கு உண்டு. நம்மை வீழ்த்த எவரேனும் குறுக்கு வழியை கையாண்டால் அந்த வியூகத்தை தவிர்க்க வேறு வழி இல்லாத பட்சத்தில் சில குறுக்கு வழிகளையும் தந்திரங்களையும் நாம் கையாளலாம். அதனால்தான் மகாபாரதத்தில் சில சந்தர்ப்பங்களில் ஸ்ரீகிருஷ்ணரும் தந்திரங்களை கையாண்டார். ஆனால் அவை அனைத்தும் போர் நியதிகளுக்கு உட்பட்டவையே. ரதத்தை பெருவிரலால் அழுத்தியதும் மெழுகாலான பீமனின் சிலையை செய்து திருதராஷ்டிரன் முன் நிறுத்தியதும் அதனால்தான். கிழக்கு நாடுகளில் குறுக்கு வழியை குயுக்தியாக முறியடிப்பது குறித்து ஒரு கதை உண்டு. படைபலம் மிகுந்த ஜாதுகார் என்னும் மன்னனை வீழ்த்த விரும்பினால் ரத்தினபுரியில் இருந்த சமத்கார் என்ற தந்திரசாலி. ஆனால் ரத்தினபுரியின் படைத்தளபதியோ ஒரு சாதாரண ஆசாமியான சமத்காரின் உதவி பெற்று ஜாதுகாரை வீழ்த்துவதா என நினைத்து வானாவியிருந்தான். சமத்கார் பலமுறை முயற்சித்தும் தன்னை சந்தித்து பேசக்கூட அனுமதி வழங்கவில்லை தளபதி. இதனால் சமத்கார் எரிச்சலுற்றான். அவன் தளபதியின் வழக்கரமாக திகழும் விமல்கீர்த்தி என்னும் வீரனை சந்தித்து, உன் தளபதி புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் அவரால் ஜாதுகாரை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்றார். நிச்சயம் இந்த தகவல் தளபதியின் காதுக்கு போகும் என்று சமத்காருக்கு தெரியும். அதன்படியே அது நடந்தது. விமல்கீர்த்தி சொன்ன தகவலை கேட்டு கொதித்து போன தளபதி சமத்காரை அவமானப்படுத்த வேண்டுமென முடிவு செய்தான். மறுநாள் படைத்தலைவர்களை கொண்டு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தான். சமத்காரையும் வரவழைத்தான். அவனிடம் கடற்போரில் சக்தி வாய்ந்த படை ஆயுதம் எது என்று தளபதி கேட்க, அம்புகள் என்றான் சமத்கார். உண்மைதான், எங்களிடம் அம்புகள் மிக குறைவாக உள்ளன. ஜாதுகாருடன் மோத 10,000 அம்புகளாவது தேவை. 10 நாட்களுக்குள் அவற்றை செய்து தர உன்னால் முடியுமா என்று கேட்டான் தளபதி. உடனே 10 நாட்கள் அதிகம், 3 நாட்களில் முடித்து தருகிறேன் என்றான் சமத்கார். இதை கேட்ட தளபதி நகைச்சுவையான உறுதிமொழிகளுக்கு படைக்களத்தில் இடமில்லை என்று கோபமும் கேலியுமாக சொல்ல, உங்களிடம் விதூஷகம் செய்ய முடியுமா? 3 நாட்களில் அம்புகளை தயார் செய்து தரவில்லை எனில் என்ன தண்டனை தந்தாலும் நான் ஏற்கிறேன் என்றான் சமத்கார். அதையடுத்து சமத்காருக்கு அம்பு தயாரிக்கும் மூலப்பொருட்களை போதிய அளவுக்கு தர வேண்டாம், அம்பு செய்பவர்கள் தொழிலில் வேகம் காட்ட வேண்டாம் என்று இரகசிய ஆணையிட்டான் தளபதி. சமத்கார் கலங்கவில்லை. விமல்கீர்த்தியை அழைத்து 20 படகுகள் வேண்டும், அவற்றில் வைக்கோல் அடைத்து கருப்பு துணியால் தைக்கப்பட்ட 50 மனித உருவங்களை செய்து வைக்க வேண்டும். தவிர ஒவ்வொரு படகுக்கும் 30 பேர் தேவை.
இந்த திட்டம் தளபதிக்கு தெரியவே கூடாது என்று கேட்டுக்கொண்டான். 3ஆம் நாள் 20 படகுகளும் வலுவான கயிற்றால் கட்டப்பட்டு ஜாதுகாரின் படை முகாமுக்கு பக்கத்தில் இருந்த நதிக்கரையின் உட்பகுதியில் வரிசையாக நிறுத்தப்பட்டன. கடுமையான மூடுபனியில் அவற்றில் என்ன இருக்கிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. அந்த படகுகள் மெல்ல நகர்ந்து படை முகாமுக்கு தெரிகிற தூரத்தில் வந்ததும் ஒவ்வொரு படகிலும் இருந்த 30 பேரையும் போர் முரசு கொட்ட உத்தரவிட்டான் சமத்கார். உடனே அவர்கள் எதிரிகள் தங்கள் கப்பல்களில் வந்து தாக்கினால் என்ன செய்வது என்று பதைக்க, இந்த மூடுபனியில் அப்படியொரு முட்டாள்தனத்தை ஜாதுகார் செய்ய முற்பட மாட்டான் என்றான் சமத்கார் உறுதியாக. போர் முழக்கத்தை கேட்டதும் தங்கள் முகாம் மீது பயங்கர தாக்குதலை எதிர்பார்த்த ஜாதுகார் கரையில் இருந்தபடியே படகுகளை நோக்கி அம்புகள் எய்து தாக்குதல் நடத்துமாறு தன் சிப்பாய்களுக்கு கட்டளையிட்டான். அதே நேரம் படகுகளை கொஞ்சம் கொஞ்சமாக முகாமை நோக்கி முன்னேறும்படி பணித்தான் சமத்கார். போர் முழக்கத்துடன் மெல்ல அவனது படகுகள் முன்னேற எதிர் திசையில் இருந்து அம்பு மாறி பொழிந்து கொண்டு இருந்தது. நள்ளிரவில் பனி விலகத் தொடங்கியதும் கரைக்கு திரும்பும்படி படகுகளுக்கு ஆணையிட்டான் சமத்கார். அவனது திட்டம் நிறைவேறியது. ஒவ்வொரு படகிலும் இருந்த வைக்கோல் மனிதர்களின் உடம்பில் ஆயிரக்கணக்கான அம்புகள். மறுநாள் 20,000க்கும் மேற்பட்ட அம்புகளை தளபதியிடம் கொடுத்தான் சமத்கார். பின்னர் விமல்கீர்த்தி சமத்காரிடம், நேற்று கடுமையான மூடுபனி இருக்கும் என்பதை எப்படி கணித்தாய் என வியப்புடன் கேட்டான். பூகோளத்தையும் வானிலையும் அறியாதவன் தளபதியாக இருக்கவே முடியாது. நேற்று மூடுபனி கடுமையாக இருக்கும் என்பதை 3 நாட்களுக்கு முன்பே கணித்து விட்டேன். உங்கள் தளபதி போதுமான ஒத்துழைப்பு தரமாட்டார் என்று எனக்கு தெரியும். எனது முயற்சியில் நான் தோற்று அவமானப்பட வேண்டும் என்பதே அவரது நோக்கம். எனவே அவரது தந்திரத்தை வெல்ல நானும் தந்திர முயற்சிகளை கையாண்டேன். போட்டி என்று வந்துவிட்டால் அடுத்தவர்களது தந்திரத்தை விட நமது தந்திரத்தை தூக்கி பிடிப்பது தானே அவசியம் என்றான் சமத்கார். கடைசியில் தளபதி தனது முக்கிய ஆலோசகராக சமத்காரை நியமித்து ஜாதுகாரை வீழ்த்தினான். வேறு வழி இல்லாத நிலையில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஆயுதமே தந்திரம்தான். ஆனால் அதையே நம்பிக்கொண்டு வினாத்தாள் வெளியாகிவிடும் என்று எதிர்பார்க்கும் மாணவனைப் போல உழைக்காமல் இருப்பவர்களால் உயரவே முடியாது. சின்ன வயதிலிருந்தே உழைப்பின் இனிமையை நாம் சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டோம். நமது பாடத்திட்டத்தில் வியர்வைக்கு வெகுமதி இல்லாமல் போய்விட்டது. உடல் உழைப்பு முக்கியம் என்பதால் அது வகுப்பறையில் சொல்லித்தரப்பட வேண்டும் என மகாத்மா காந்தி வலியுறுத்திய உயர்நெறியை நாம் காற்றில் பறக்க விட்டு விட்டோம். மனனம் செய்வது மட்டுமே கல்வி என மாணவர்கள் நினைக்க துவங்கிவிட்டனர். மரம் நட்டு வளர்க்கவோ, நீரூற்றி மகிழவோ, பாதை அமைத்து பழகவோ மாணவர்களுக்கு சற்றும் இடம் தராத கல்வி முறையே இன்று அனுசரிக்கப்படுகிறது. கான்கிரீட் காடுகளாக வளர்ந்த பள்ளிக்கூடங்களின் இடுப்பில் இவற்றுக்கெல்லாம் இடமும் இல்லை. பல பள்ளிகளில் ஓடி விளையாடவே இடமே இல்லவே இல்லை. தனித்து இயங்கும் வகையில் சுயசார்புடன் வளர்கின்ற குழந்தைகளை எதிர்காலத்தில் தாக்கு பிடிக்க முடியும். எவர் தயவுமின்றி தங்கள் வாழ்வை தாங்களே நிர்வகிக்கும் திறன் பெற்றவர்கள் மட்டுமே வாழ்வில் எப்போதும் இன்புற்று இருக்க முடியும். அடுத்தவர்கள் அதிர்ச்சிக்கும் ஏமாற்றத்திற்கும் ஆளாகி பார்ப்பதில் ஒரு சிலருக்கு ஏனோ அப்படி ஒரு சந்தோஷம். மொத்த மகிழ்ச்சி குறியீடு. ஓர் ஏழையின் செருப்புக்களை விளையாட்டாக ஒளித்து வைத்த மகனை அழைத்து தந்தை சொன்னார், மகனே, செருப்புக்களை இருந்த இடத்தில் முன்போல வை. வியர்க்க பணி முடித்து வந்த பின்பு தன் செருப்பு காணவில்லை என்றால் அந்த உழைப்பாளியின் மனம் என்ன பாடுபடும் என்பதை யோசித்து பார். மாறாக அவர் தன் செருப்புகளுக்கு பக்கத்தில் ஒரு 10 ரூபாய் தாளை கண்டால் எத்தனை மகிழ்ச்சி அடைவார். அடுத்தவர்களை எதிர்பாராத மகிழ்ச்சிக்கு ஆளாக்கி பார்ப்பதில் இருக்கும் இனிமை அவர்களை பயப்பட வைப்பதிலோ பதற்றப்பட வைப்பதிலோ இல்லை என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்லி 10 ரூபாய் கொடுத்து அந்த செருப்புகளுக்கு பக்கத்தில் வைக்கச் சொன்னார். அந்த தந்தை சொன்ன தத்துவமே மகிழ்ச்சிக்கான மந்திரம். நான் நிறைய பேரை சந்தித்து பேசியிருந்திருக்கிறேன். அவர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்து சுவாரஸ்யமாக சொல்வதை ஆர்வத்தோடு கேட்பேன். பலர் தங்கள் இளமை பருவ சந்தோஷங்களை பற்றி விவரிப்பார்கள்.
விவரிப்பார்கள். அவர்களிடம் இப்போது எல்லா பொருட்களும் இருக்கும். கைத்தட்டி அழைத்தால் ஓடி வருகிற பணியாளர்கள் இருப்பார்கள். வீரர்களை சொடுக்கினால் விலையுயர்ந்த கார்கள் வந்து நிற்கும். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், இப்போ வசதியாக இருக்கும், ஆனால் சின்ன வயசில் இருந்தது மாதிரி அத்தனை மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சி கல்லாப்பெட்டியின் கனத்தோட வங்கி கணக்கின் விவரங்களோட தொடர்பு உடையது அல்ல. ஒரு நாட்டின் வளர்ச்சியை மொத்த தேசிய வருமானம் கொண்டுதான் பொருளாதாரம் மதிப்பீடு செய்கிறது. அந்த நாட்டில் உற்பத்தியாகின்ற எல்லா பொருட்களுடைய மதிப்பையும் கூட்டி வருகின்ற தொகையை கொண்டே அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது. அப்படி கணக்கிடும்போது கண்ணுக்கு தெரியாத பல உழைப்புகள் காணாமல் போய்விடுகின்றன. வளர்ச்சியடைந்த பல நாடுகளில் நடக்கும் வன்முறைகளை பார்க்கும்போது, உயிருக்கு உத்தரவாதமற்ற தன்மையை நோக்கும்போதும் இந்த நாட்டை போய் உயர்ந்த நாடாக கருதுகிறார்களே என்று தோன்றும். எங்களுக்கு மொத்த தேசிய வருமானம் முக்கியமல்ல, மொத்த மகிழ்ச்சி குறியீடுகள் தான் முக்கியம் என்று ஒரு நாடு அறிவித்தது. அது ஒன்றும் செல்வாக்கு மிகுந்த நாடு அல்ல, அணு ஆயுதங்களை அடக்கி வைத்திருக்கும் நாடும் அல்ல, உலக நாடுகளுக்கு தன்னைத்தானே மேஸ்திரி என அறிவித்து கொள்ளும் நாடும் அல்ல, நாகரிகம் தன் மண்ணில்தான் உதயமானது என பெருமை பேசும் நாடும் அல்ல. அது ஒரு மிகச்சிறிய நாடு, அமைதியான அழகான நாடு, அன்புமயமான நாடு, புத்த நெறி பூத்து குலுங்கும் நாடு. நான் அந்த நாட்டுக்கு சென்றிருக்கிறேன். அது பேர் பூடான். 1972ஆம் ஆண்டு அந்த நாட்டு அரசர்கள் அப்படி ஒரு அறிவிப்பை முதலில் வெளியிட்டார்கள். புத்த நெறி சார்ந்த புதிய பொருளாதார கொள்கையின் மூலம் பூடானை புனர் நிர்ணயம் செய்வேன் என அவர் தனது அர்ப்பணிப்பை பற்றி கூறும்பொழுது அப்படி சொன்னார். அதன் பின்னர் அவர் சொன்ன அந்த மகிழ்ச்சி குறியீடு பற்றி விஞ்ஞான ரீதியாக அலசி ஆராயத் தொடங்கினார்கள். மொத்த மகிழ்ச்சி குறியீட்டுக்கு 4 தூண்கள் தேவை. அவை தாக்குப்பிடிக்கும் மேம்பாடு, பண்பாட்டு கூறுகளின் வளர்ச்சி, இயற்கை சூழல் பாதுகாப்பு, சிறந்த நிர்வாகம். மொத்த தேசிய வருமானம் என்பது இவற்றையெல்லாம் காவு கொடுத்து கூட குறுகிய கால அளவில் நிகழ வாய்ப்புண்டு. பொன்முட்டை இடுகின்ற வாத்துகளை பலியிட்டு பரிதாப நிலையை அடையும் குடும்பங்களுக்கும் இருக்கின்றன, நாடுகளும் இருக்கின்றன. இயற்கை வளங்களை கண்மூடித்தனமாக பயன்படுத்தி வீணடித்து பின்னர் முற்றிலுமாக அழிந்து போன தீவுகள் வரலாற்றில் நிறைய உண்டு. ஒரு நாடு மகிழ்ச்சி மிகுந்த நாடாக திகழ வேண்டும் என்றால் அது 7 கோணங்களில் சிறந்து விளங்க வேண்டும். முதலாவது பொருளாதார தன்னிறைவு. போதிய அளவு வருமானம் இருந்தால்தான் பசியற்று மகிழ்வுடன் இயங்க முடியும். எல்லோருக்கும் அடிப்படை தேவைகள் எளிதில் நிறைவேறும். இரண்டாவது சுற்றுச்சூழல் நிறைவு. மாசு இல்லாத சூழல், சத்தம், போக்குவரத்து நெரிசல் இல்லாத சுற்றுப்புறம் ஆகியவை அத்தியாவசியம். அழகான சுற்றுலா தலத்துக்கு பயணம் போக மனம் விரும்புகிறதே, ஏன்? அங்கே இவையெல்லாம் கிடைக்கும் என்பதால்தான். இவற்றை நம்மிடத்திலேயே பெற முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். மூன்றாவது ஆரோக்கியமான மக்கள். அவர்கள்தான் நாட்டின் உண்மையான சொத்து. நோஞ்சான்களை கொண்டு மகிழ்ச்சியான தேசத்தை உருவாக்க முடியவே முடியாது. நான்காவது மனநலம். பகிர்ந்து கொள்ள முடியாத இறுக்கம், எந்நேரமும் பதற்றம், அன்பற்ற குடும்பம், சுயநலமான அண்டை வீட்டார், சந்தர்ப்பவாத நண்பர்கள், பொறாமை கொண்ட அலுவலகச் சூழல் ஆகியவற்றில் சிக்கிக்கொண்டு மனத்தின் அடித்தன்மையை பலர் இழந்து விடுகிறார்கள். அதிக சம்பளத்துக்காக ஓய்வே கிடைக்காத பணியில் பொருத்தமற்ற நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பலர் விரைவிலேயே இப்படிப்பட்ட நிலையை அடைகிறார்கள். உடல் நலமின்மை அருகில் இருப்பவர்களை மட்டுமே தொற்றும். மனநலமின்மையோ தொலைபேசியில் உரையாடுபவர்களையும் தொற்றிக்கொள்ளும். மனமுறிவே இல்லாத, பிணக்கு இல்லாத குடும்ப சூழலில்தான் மனநலம் செம்மைப்படும். ஐந்தாவது நல்ல பணிச்சூழல். தங்கள் பணிகளை பெரும்பாலானோர் நேசிக்கவே செய்கின்றனர். தங்களுடைய இருத்தலை நியாயப்படுத்தும் வகையில் ஏதேனும் செய்து தனது முக்கியத்துவை நிலைநாட்ட வேண்டும் என நினைப்பவர்கள் அதிகம். ஆனால் அலுவலகச் சூழல் அவர்களை இன்னும் தீவிரமாகவும் முனைப்பாகவும் பணி செய்ய ஊக்குவிப்பதாகவும் அமைய வேண்டும். எந்த நாட்டின் மக்களின் மனநிலையும் அலுவலகச் சூழலும் இயங்குகிறதோ அங்கு மேலாளர்கள் தேவையில்லை, தொழிலாளிகளே கண்காணிப்பாளராக மாறும் அதிசயம் நிகழும். அடுத்தது சமூக நலம்.
சமூகத்தில் பரஸ்பரம் நிலவும் சமத்தன்மையும் மதிப்பும் முக்கியமானவை. சமுதாய பிரிவுகள் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி மலராது, குரோதமே குருத்திவிடும். இரட்டை குவளை இருக்கும் ஊரில் எப்படி மகிழ்ச்சி நடைபெற முடியும்? பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்ற நாட்டில் விரோதமும் பயமும் கழுத்தறுக்கும் போட்டியும் உள்வன்மமும் கலவரங்களும் கதவடைப்புங்களுமே இருக்கும். பொருளாதாரத்தில் எவ்வளவுதான் முன்னேற்றம் அடைந்தாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குண்டு விழும் என்ற எண்ணம் இருந்தால் எப்படி மகிழ்ச்சி ஏற்படும்? இறுதியாக அரசியல் சூழல் சிறந்த ஆட்சி முறை இருக்கின்ற சட்டங்களை பாரபட்சமின்றி செயல்படுத்த நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம், தனிமனித சுதந்திரம், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பற்ற இறையாண்மை ஆகியவை இருக்கும் நாட்டில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீடு அதிகரிக்கும். மகிழ்ச்சியான குடும்பங்களின் தொகுப்பே மகிழ்ச்சியான தேசத்துக்கான அச்சாரம். மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்ற எண்ணமே நாம் இன்னும் உற்சாகமாக பணியாற்றவும் மற்றவர்களுடன் மனமிட்டு நம் கருத்துக்களை பரிமாறவும் ஆதாரமாக இருக்கும். எப்போதும் இன்புற்றிருக்கவும் முடியும். எதிர்பார்ப்பட்ட வாழ்வு. நொடிக்கு நொடி வாழ் என்பதே கிழக்கிந்திய மரபு. அதுவே ஜென்னில் ஊடுருவியுள்ளது. இன்று மேற்கத்திய மேலாண்மையான அடியற்றி திட்டமிடுவது குறித்த பல சுய முன்னேற்ற நூல்களை விலாவாரியாக எழுதுகிறார்கள். 200 பக்கங்கள் எழுத திட்டமிட்டு 300 பக்கங்கள் வரை கூட அவை நீள்கின்றன. அலுவலக ரீதியான வாழ்க்கை வேறு, சொந்த வாழ்க்கை வேறு. சொந்த வாழ்விலும் பயணத்திற்கோ வேறு சில பணிகளுக்கோ திட்டமிட வேண்டியது அவசியம்தான். அதே நேரம் எல்லாத்துக்கும் திட்டமிட முனைவது வாழ்க்கையை நீர்த்து போக செய்துவிடும். வெற்றி பெறுவதற்கு திட்டமிடல் அவசியம் என்று இவர்கள் திரும்ப திரும்ப சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே. சக்கரவர்த்திகளாகவும் சாம்ராஜ்யங்களை வென்றவர்களாகவும் திகழ்ந்த பலரும் சவப்பெட்டிகளுக்குள் சோகமாக சுருண்டு விழுந்ததை நாம் அறிவோம். அத்தனை வெற்றிகளும் வீண் என்பதை தங்களுடைய கடைசி காலத்தில்தான் அவர்கள் உணர்ந்தனர். காலம் கை நெளிவி போனதால் அதன் பின் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எங்கள் பள்ளிகளில் பதக்கங்கள் பெற்ற மாணவர்கள் பலர் இப்போது எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. ஒரு சிலரை சந்திக்க நேர்ந்தபோது அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பது மாத்திரம் புரிந்தது. வெற்றி பெறும் ஆசையில் இனிய நொடிகளையெல்லாம், மகிழ்ச்சியான அனுபவங்களையெல்லாம் அவர்கள் இழந்து விட்டார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம் உங்களிடம் சொல்கின்றேன். பள்ளியில் நண்பர்கள் இருவர் இருந்தனர். அவர்களில் அரவிந்த் எதிலும் முதலிடம், நிறைய பதக்கங்கள் பெற்றவர். அசோக் கடைசி பெஞ்ச், விளையாட்டு, நண்பர்கள், உல்லாச வாழ்வு என ஊர் சுற்றுவதில் பொழுதை கழிப்பவர். ஒரு நாள் அசோக், நீ நினைத்தால் இன்னும் நன்றாக ஜெயிக்க முடியும், ஏன் முயற்சிக்க மாட்டேன் என்கிறாய் என்று கேட்டான் அரவிந்த். பள்ளி பருவத்தில் படிப்பு மட்டுமே முக்கியமல்ல. நீ என்றைக்காவது பள்ளி வளாகத்தில் மரத்தடியில் அமர்ந்து மற்ற நண்பர்களுடன் பேசியதுண்டா? அவர்களது குடும்பம் பற்றி விசாரித்திருக்கிறாயா? அவர்களுடன் சேர்ந்து திரைப்படங்கள் பார்த்திருக்கிறாயா? விளையாடி கீழே விழுந்திருக்கிறாயா? இவையும் முக்கியம் என்று நீ ஏன் கருதவில்லை என பதிலுக்கு கேட்டான் அசோக். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்கள் இருவரும் சந்திக்க நேர்ந்தது. அசோக் முன்னணி நிறுவனம் ஒன்றில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். அரவிந்த் மிக சாதாரண பணியில் இருந்தார். இது ஏன் என்கின்ற கேள்வி எழும். படிப்பும் பதக்கங்களும் வாழ்வில் ஒரு பகுதிதான். அவற்றை கொண்டே எல்லா சாதனைகளையும் நிகழ்த்திவிட முடியாது. எனது படிப்பு எனது அறிவுக்கு தடையாக இருக்க நான் அனுமதித்தது இல்லை என்று கல்வியை பற்றி குறிப்பிடுவார் மார்க் டெவின். அரவிந்தை போன்று முன்கிட்டியே திட்டமிடுபவர்களை காட்டிலும் அசோக்கை போன்று அந்தந்த நொடிக்கு ஏற்ப வாழ்வின் சகல பரிமாணங்களையும் அரவணைத்து வாழ்பவர்களை வெற்றி பெற முடியும். திட்டமிடல் என்பது ஒரு நிறுவனத்தின் மொத்த லாபத்தையும் நிகர வருவாயையும் அதிகப்படுத்த வேண்டுமானால் உதவலாம். திட்டமிடுவோர் எல்லோரிடமும் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்வார்கள். எந்த ஒரு செயலுக்கு உடனடி பலனை எதிர்பார்ப்பார்கள். லட்சிய வெறி அவர்களை பாடாய்படுத்தும். எவர் முந்தினாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடைசியில் அவர்களது பதற்றமே அவர்களை அதாள பாதாளத்தில் வீழ்த்திவிடும். சிறு பின்னடைவுக்கே சிதறிப்போய் விடுவர். எவரிடமும் எந்த எதிர்பார்ப்பையும் வளர்த்து கொள்ளக்கூடாது.
பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்னும் வரிகளுக்கு ஏற்ப வாழத் துவங்கினால் நமது மகிழ்ச்சியை எவரும் களவாட முடியாது. நமது மகிழ்ச்சியை அடுத்தவர்கள் தீர்மானிக்கும்படி விட்டுவிடவே கூடாது. மற்றவர்கள் நம்மிடம் அன்புடனோ பணிவுடனோ நடந்து கொள்வதில் மட்டுமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று எண்ணுவது கூட தவறுதான். முதிர்ச்சி என்பது எந்த சலனமற்ற அணுகுமுறையுடன் வாழ்வதே. பிறர் பழித்தாலும் இகழ்ந்தாலும் நாம் செயல் சரி என்கின்ற போது வருந்தாமல் தொடர்ந்து செயல்பட்டால் அந்த இகழ்ச்சி பின்னுக்கு தள்ளப்படுவதை நாம் பார்க்கலாம். நன்றியை கூட நாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒருவருக்கு உதவினால் அவரும் பதிலுக்கு நமக்கு ஏதேனும் நல்லதுதான் செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் நம் முதுகில் குத்துபவர்களாக கூட இருக்கலாம். மற்றவர்கள் குத்தியதை விட புருட்டஸின் கத்தி குத்துதான் சீசரை அதிகம் காயப்படுத்தியது. சிலரின் ஈமக்கிரியையின் போது பேசும் ஆண்டனி சீசரின் ஈமக்கிரியையின் போது பேசும் ஆண்டனி இதுதான் புரூட்டஸ் ஏற்படுத்திய காயம். மற்ற எல்லா காயங்களை காட்டிலும் இரக்கமற்ற காயம் என்று ஆதங்கப்படுவான். நாம் எவருக்கேனும் நன்மை செய்தால் அவர்கள் அதற்கு நன்றி கூற வேண்டும். அவர்களின் கண்களில் விசுவாசம் தெரிய வேண்டும் என எதிர்பார்த்தால் நிச்சயம் நாம் மகிழ்ச்சியை இழந்து விடுவோம். பிறருக்கு நல்லது செய்யும் நிலையில் நாம் இருப்பதற்காகவே மகிழ்வோமே. என்னை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது என எண்ணத் துவங்கும் போதே நமது ஆனந்தம் ஆவியாகி விடுகிறது. ஏனெனில் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைப்பவன் தனது தனித்தன்மையை ஒரு கட்டத்தில் முழுவதுமாக இழந்து விடுவான். நாம் எப்போதும் நன்றியுடையவர்களாகவே இருக்க வேண்டும். நன்றி கெட்டத்தனம் குறுகிய காலத்தில் சந்தோஷ விளைவுகளை தரலாம். ஆனால் நிரந்தரமான குற்ற உணர்வை அது ஏற்படுத்திவிடும். நாம் ஏற்படுத்தி கொள்ளும் வசதிகள் அளவுக்கு அதிகமாக ஆக அவை நிறைய எதிர்பார்ப்புகளை நம்முள் உருவாக்கி விடுகின்றன. எந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் நம்மை அறிவாளிகளாக காட்டிக்கொள்ள உதவுகின்றனவோ அவையே சில தருணங்களில் நம் மகிழ்ச்சிக்கு உலை வைப்பதையும் பார்க்கலாம். செய்தித்தாளே கிடைக்காத, மின்சாரமே இல்லாத பகுதிகளில் நான் ஒரு வாரம் தங்க நேர்ந்ததுண்டு. அப்போதெல்லாம் மிகுந்த சுதந்திரமும் சிறகுகளும் முளைத்த உணர்வும் என்னுள் ஏற்படுவதை உணர்ந்திருக்கின்றேன். இன்று சாப்பிடும்போதும் ஏதேனும் ஒரு அலைபேசி செய்து வராத மனிதரை காண முடியாது. நிதானமாக மௌனமாக ஒவ்வொரு பருக்கையும் விழிப்புணர்வுடன் உண்ண முடிவதில்லை. அலைபேசி அழைப்புக்கு பதிலளித்தபடி பதற்றத்துடன் சாப்பிடும்போது சாம்பாரில் என்ன காய் ரசம் என்ன ருசியில் என்பது கூட தெரியாமல் சாப்பிடும் அவலத்தையும் பார்க்கிறோம். வாழ்க்கையில் அடுத்த வேளை சாப்பாட்டை பற்றி கூட திட்டமிட முடியாது. எந்த உணவையும் எதிர்பார்க்காத மனிதருக்கு எப்போதும் ருசியான உணவு கிடைக்கின்றது. ஆதிவாசிகளுக்கு அதிக கனவுகள் வருவதில்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் என எவையும் இருப்பதே இல்லை. கை சொடுக்கும் நேரமாக வாழ்க்கை முடியும் போது நாம் பெற்ற விருதுகளை நாம் நினைத்து பெருமைப்படுவதில்லை. நம்முடன் அன்பாக இருந்தவர்களே நமக்கு தென்படுவார்கள். நமக்கு உதவியவர்களின் முகங்களே நம் கண்முன் வலம் வரும். அப்படி நாம் எத்தனை பேருடைய வாழ்வில் இறுதி கட்டத்தில் வலம் வரப்போகிறோம் என்பதை நாம் வெற்றியை தீர்மானிக்கும் அளவுகோல். காற்றாய் இருப்போம், கைதாகாமல். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எதிர்பார்ப்புகளற்று வாழ்வது அவசியம். எதிர்பார்ப்புகளின் அடர்த்தி அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் துன்பமும் எடைக்கு எடை பரிசீலிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் உள்ளன. எதிர்பார்ப்புகளே இல்லாமல் வாழ முடியுமா? அப்படி வாழ்வது சுவாரஸ்யமாக இருக்காதே என்று பலர் கேட்கலாம். எப்போது எதிர்பார்க்கலாம், எதுவரை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் பகுத்தறிவும் பக்குவமும் பணிபுரிகின்றன. தேர்வாகி விடுவோம் எனும் எதிர்பார்ப்பின்றி படிக்க முடியுமா? பிரசவமாகும் என்னும் எதிர்பார்ப்பின்றி கர்ப்பம் தாங்க முடியுமா? திருமணம் கைகூடும் என்னும் எதிர்பார்ப்பின்றி பெண் பார்க்க செல்லலாமா? இப்படி எதிலும் எதிர்பார்ப்பின்றி இருந்தால் மனிதர்களின் மகிழ்ச்சியே கபலீகரமாகிவிடும் என்று சொல்லலாம். தேர்வாகி விடுவோம் என்னும் நம்பிக்கையின்றி தேர்வை அணுகுபவன் தோற்று போவான். அவனால் படிக்கவும்
முடியாது, படித்தாலும் புரியாது. எனவே ஆக்கப்பூர்வ சிந்தனையுடன் அணுகுவது அவசியம். ஆனால் நான் தான் முதல் மதிப்பெண் பெறுவேன், என்னை விட எவராலும் சிறப்பாக எழுத முடியாது என எதிர்பார்ப்பது அதீத நம்பிக்கையாகவும் சில தருணங்களின் மூட நம்பிக்கையாகவும் கூட மாறலாம். தேர்வு எழுதும் வரை நேர்மறைவாதி, எழுதி முடித்ததும் எதிர்மறைவாதியாக என ஆகிவிடுபவன் நான். படிக்கும்போது முதல் மதிப்பெண் எனும் குறிக்கோள், தேர்வு எழுதிய பிறகு எதிர்பார்ப்பின்றி காத்திருப்பேன். முதலில் என் சிந்தனையில் தேர்வு மட்டுமே இருக்கும். தேர்வு அறையில் அமர்ந்திருப்பது போல கனவுகள் வரும். காலையில் எழுந்ததும் தேர்வு அறையில் பயமின்றி அமர்ந்திருப்பது போலவும், வினாக்கள் அனைத்தும் தெரிந்தவை போலவும், முத்து முத்தான கையெழுத்துக்களால் விடை எழுவது போலவும் மனதுக்குள் காட்சிப்படுத்தி பார்ப்பேன். தேர்வு அறையை விட்டு வெளியே வந்த பின் அந்த தேர்வு குறித்து சிந்திக்கவே மாட்டேன். தேர்வாகி விடுவேன் என்றாலும் முதல் மதிப்பெண் குறித்து எதிர்பார்க்க மாட்டேன். என் மகிழ்ச்சியை மதிப்பெண்களுக்காக இழந்ததே நான் இல்லை. இப்போது கூட எந்த துறைக்கு சென்றாலும் ஒவ்வொரு நாளும் அன்றைய தினம் ஓய்வு பெறுவது போன்றே தீவிரமாக பணியாற்றுவேன். கோப்புக்களையும் எங்கும் தேங்கி விடாதபடி விரட்டுவேன். இந்த துறையில் இதுவரை இருந்தவர்களை விட சாதனை புரிய வேண்டும் என ஈடுபடுவேன். ஆனால் அது சாதனைக்காகவோ புகழ் பெறுவதோ பிரபலத்திற்கோ அல்ல. எனக்குள் ஓர் இலக்கை நிர்ணயித்து கொள்ளவும் உந்து சக்தியை உற்பத்தி செய்து கொள்ளவும் அது உதவியாக இருக்கும் என்பதே காரணம். அதே நேரம் அந்த துறையை விட்டு வந்ததும் அங்கே என்னை பற்றி என்ன பேசுகின்றனர், எப்படி விமர்சிக்கின்றனர் என சிந்தித்ததும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. எனவே என் மகிழ்ச்சிக்கு குறையே இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் குழந்தையை கருவில் தாங்குகிற போது புதிய அழகு பெறுகின்றார், முழுமையடைகின்றார். அதாவது குழந்தை பிறக்கும்போது தாயும் பிறக்கின்றார். பெண்ணின் உள்ளம் வேறு, தாயுள்ளம் வேறு. குழந்தையின் அழகு முகத்தை காணும் குதூகலத்தில் தான் கர்ப்பம் தாங்குகிறார். குழந்தை இறந்தே பிறக்கும் எனும் எதிர்மறை சிந்தனையுடன் இருந்தால் பிரசவம் என்பது பிரசவம் ஆகிவிடும். ஆனால் குழந்தை சிக்கச்சவேல் என குங்குமப்பூ நிறத்தில் கன்னத்தில் குழிவிழ பிறக்க வேண்டும், அதிலும் ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தால் அது பூர்த்தியாகும் என்பதற்கு எந்த உத்தரவாதத்தையும் எவரும் தர முடியாது. சாப்பிடுவதற்காகத்தான் உணவு விடுதிகள். ஆனால் நாம் நினைக்கிற உணவு வகைகள் கிடைக்கும் எனும் எதிர்பார்ப்புடன் செல்ல முடியாது. அம்மாவின் கைப்பக்குவம் போல வெந்தய குழம்பும் கீரை மசியலும் கிடைக்கும் என எதிர்பார்ப்புகள் எகிறினால் ஏமாற்றங்கள் தான் எஞ்சும், விரக்தியே மிஞ்சும். திருமணம் கைகூடும் எனும் எதிர்பார்ப்பின்றி பெண் பார்க்க செல்வது சாத்தியமில்லைதான். ஆனால் தான் பார்க்கும் போகும் பெண் எல்லா திரைப்பட நடிகைகளின் சிறந்த அம்சங்களுடன் இருக்க வேண்டும் என எதிர்பார்த்தால் நம் வாழ்வு சோகத்தில் சொர்க்கப்புரியாக மாற்றிவிடும். அந்த காலத்தில் உணவு வகைகளும் சரி, உணவு விடுதிகளும் சரி, இவ்வளவு இல்லை. அதேபோல் பற்பசைகளும் சோப்புகளும் கூட கிடையாது. பல கிராமங்களில் மின்வசதி கூட இருக்கவில்லை. 2ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்கு மின்வசதியே கிடைத்தது. ஆனால் ஒன்று, அந்த காலத்தில் மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்கவே இல்லை. சொல்லப்போனால் குறைவான வசதிகள் இருந்தபோதுதான் மனிதன் அதிக மகிழ்ச்சியில் இருந்தான். மின்சாரம் இல்லாமல் தொலைக்காட்சியும் இல்லாமல் இருந்தபோது அவனது மனம் நிர்மலமாக இருந்தது. அவன் தனது வாழ்க்கையை புத்தகமாக்கி கொள்ளவில்லை. இன்றைக்கு ஒரு வினாடி நேரம் மின்சாரம் போனால் கூட பதற்றம் அடைகிறோம், எல்லோரையும் சபிக்கிறோம். இந்தியாவில் பிறந்ததற்கே வருத்தப்படும் அளவுக்கல்லவா போய்விடுகிறோம். நர்மதையின் அணை கட்டுவதற்கு முன் அங்கே பல கிராமங்களில் பழங்குடி மக்களுடன் தங்கியிருக்கிறேன். அவர்களது வாழ்வை மின்சாரம் இல்லாதது எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. மாறாக பண்பு பாதுகாப்பாக இருந்தது. இயற்கையுடன் இயந்து வாழ்ந்ததால் இன்னும் மேன்மையானவர்களாகவே இருக்கின்றனர் என்பதை உணர முடிந்தது. தொலைக்காட்சியின் தொடக்கத்தில் ஒரு சில வீடுகளில் மட்டுமே அவை இருந்தன. ஞாயிற்றுக்கிழமைகளில் திரைப்பட ஒளிபரப்பு வேளையில் ஒரே வீட்டில் பல வீடுகள் குவிந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு பல அலைவரிசைகள் விளம்பரங்கள் வரும்போது தாவுவதற்கு வசதியாக நம் கையில் ரிமோட். நம் எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ஆனால் திருப்தி அதிகரித்துள்ளதா? யோசிக்க வேண்டும். தந்தையும் மகனும் அடர்ந்த காட்டின் வழியே பயணித்தனர். வெளிச்சம் கீழே விழாத அளவுக்கு பசுமை போர்த்தியிருந்த கன்னிமைக்காடு. இரவு நேரம். அடுத்தடி எடுத்து வைக்க மகன் பயந்தான். இத்தனை இருளாக இருக்கிறதே, எப்படி செல்வது? வழியே தெரியவில்லையே.
தீப்பந்தமோ மெழுகு வர்த்திகளோ கூட இல்லையே என்றார். தந்தை ஒரு உபாயம் சொன்னார். கண்களை பல நிமிடங்களுக்கு இறுக மூடிக்கொள். பிறகு மெதுவாக கண்களை திற. அப்போது காட்டில் நடப்பதற்கான மங்கலான வெளிச்சம் தெரியும். அந்த சின்ன ஒளியில் வழியை கண்டுபிடிக்க முடியும் என்றார். மகனும் கண்களை இறுக மூடிக்கொண்டு இருந்து விட்டு சிறிது வினாடிகள் கழித்து திறந்தான். அப்போது வனத்தில் இருட்டு அவனை பயமுறுத்தவே இல்லை. பிறகு இருவரும் பாதுகாப்பாக காட்டின் மறுபக்கத்தை அடைந்தனர். எப்போது உன்னிடம் இருட்டை ஒளிமயமாக்க விளக்கு இல்லையோ, எப்போது வெளிச்சத்தை பயன்படுத்த முடியாதோ, அப்போது இருட்டில் வழி தேட இருட்டையே பயன்படுத்து. இந்த சூட்சுமத்தை அறிந்துவிட்டால் மகிழ்ச்சி மறையாது. எதிர்பார்க்காதவனுக்கு எதிர்பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் மகிழ்ச்சி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. கற்பனைகளை வளர்த்து கொள்ளாத மனிதனுக்கு எல்லா காலங்களும் வசந்த காலமே. மன்னர் ஒருவர் தன் மந்திரியிடம், இன்றைக்கு என் மனம் ஈகை குணத்தால் நிறைந்திருக்கிறது. பிச்சைக்காரனைப் போல வேடமிட்டு நகரெங்கும் சுற்றி வருவேன். அப்போது என்னை தனது வீட்டுக்கு வரவேற்று உபசரிக்கும் முதல் மனிதனுக்கு 100 பானை தங்கம் தர உள்ளேன் என்றார். அதன்படி மாறு வேடத்துடன் நகர்வலம் வந்த மன்னரை யாரும் வரவேற்கவும் இல்லை, உபசரிக்கவும் இல்லை. சோகத்துடன் திரும்பிய மன்னர் மந்திரியிடம், நம் மக்கள் ஒருவர் என்னவாக இருக்கிறார் என்பதற்காக மட்டுமே அவரை மதிக்கிறார்கள். இன்னொன்று, அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்கள் எதிர்பாராத தருணங்கள் இடங்களில் கூட அவர்களுக்கான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை அவர்கள் அறியவே இல்லை என்றார். ஆக மகிழ்ச்சி எல்லா இடங்களிலும் இருக்கிற காற்று. அதை சிலிண்டர்களில் அடைபட்டுள்ள எரிவாயு என்பதாகவே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். பழிக்கு பழி வழியல்ல. உலகத்தில் பலர் மகிழ்ச்சியற்று இருப்பதற்கு வறுமை மட்டுமே காரணமல்ல. பணமோ பங்களாக்களோ இல்லாமல் இருந்தும் மகிழ்ச்சியின் உச்சியில் உட்கார்ந்திருப்பவர்களை காண முடியும். அடுத்த வேளை சோற்றுக்கே உத்தரவாதம் இல்லாத நிலையிலும் இவர்களது மகிழ்ச்சி குறைவதே இல்லை. மனதில் எந்த பாரமும் இல்லாமல் இருப்பவர்களே மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். நாம் எல்லோருமே எப்போதோ நமக்கு நிகழ்ந்த அவலத்தை எச்சிலை துப்பாமல் கடைவாயில் தேக்கி வைத்திருப்பதால் தான் சுகமாக வாழ முடியவில்லை என்பதை உணர வேண்டும். என்னை திட்டிவிட்டானே, என்னை ஏளன பேசிவிட்டானே என்பன போன்ற எண்ணங்கள் கம்பளிப்பூச்சியாக நிலவில் ஊறுகிறதே. நமது வருத்தத்துக்கு காரணம், எனக்கு ஒரு வாய்ப்பு வரும், அப்போது பார்த்து கொள்கின்றேன் என்று வன்மத்தை சாம்பிராணி நெருப்பாக ஊதி ஊதி பெரிதாக்கும் நம்முடைய முளைப்பே நம் உயிரை குடிக்கும் ஊழி தீயாகிறது. உள்ளுக்குள் ஏற்படும் பிரளயம் புனைவியல் பிரளயத்தை காட்டிலும் ஆபத்தானது. நமது பழிவாங்கும் எண்ணங்கள் எடை தாங்காமல் நம்மையே புரட்டி விடும்போது ஏற்படும் பிரளயமே நமது அழிவை ஆரம்பித்து வைக்கிறது. வன்மம் என்பது இதயத்துக்குள் கடுகு விதையாய் நுழைந்து கல்மரமாக உருவெறுகிறது. கணக்கு தீர்க்கும் வரை களைப்பு தீராது என காயங்கள் அடைகாப்பவர்கள் எத்தனை சொர்க்க புரிகள் கிடைத்தாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். உலகின் சரித்திரம் பழிவாங்கும் படலங்களின் தொகுப்புத்தான். அரசர்கள் ஆரம்பித்த இந்த விபரீத விளையாட்டு இன்று வரை தொடர்கிறது. வரலாற்று பக்கங்களில் தெளித்த இரத்த துளிகள் அவற்றை சிவப்பாக்கி அபாயம் என்று அறிவித்திருக்கின்றன. மனித மனம் மருதாணிகளால் சிவந்தால் குளிர்ச்சி, குருதியால் சிவந்தால் கிளர்ச்சி. மனித இனம் சிந்திய இரத்தம் ஆவியாகாமல் இருந்திருந்தால் இன்று நிலத்தடி நீர் கூட சிவந்திருக்கும். போர்கள் தோல்வியை சமன் செய்ய, கொலைகள் அவமானங்களை துடைத்தெறிய என்று மனித இனம் விளையாடிய கண்ணாமூச்சி விளையாட்டுக்கள் நமது தூக்கத்தை பறித்து கொண்டன. நமது தேவைகளை மாத்திரம் நிறைவு செய்து கொண்டால் நிம்மதி என்று வாழும் வரை மனிதன் பழிவாங்கும் வழிகளை சிந்திக்கவே இல்லை. ஒவ்வொரு வன்ம எண்ணமும் நமது ஆக்கப்பூர்வ சிந்தனையை இடித்து தள்ளிவிட்டே உயரத் தொடங்குகிறது. நமது ஆற்றல் விரயமாகிறது. நமது இரவுகள் பகலாகின்றன. நரம்புகள் தளர்கின்றன. குருதி கொந்தளிக்கிறது. கோபம்
வயலையே வாய்க்காலாக்குகிறது, வெள்ளமாக சீறி பாய்கிறது. ஊரக பகுதிகளில் இந்த உணர்வு முஷ்டிகளின் மூலம் வெளிப்படுகிறது. வரப்பு சண்டைக்காக சிறை கம்பிகளை எண்ணுகிறவர்களையும் அதை சரியாக்க அறிவாலை தீட்டுபவர்களையும் இன்றைக்கும் பார்க்க முடியும். தன் முனைப்புக்காக நடக்கும் வழக்குகளையும் புகார் மனுக்களையும் வதந்திகளையும் புரளிகளையும் கேட்கும்போது மகிழ்ச்சி அடைவதில்லை என இவர்கள் முடிவெடுத்து விட்டார்களோ என தோன்றும். போனது வரை போகட்டும் என்று நினைப்பவர்கள் மகிழ்ச்சிக்கான பாதையின் விசாலத்தை அறிந்து கொண்டார்கள் என்பதே பொருள். நகரப்பகுதியில் நளினமாக வடிவத்துடன் இந்த எண்ணம் வெளிப்படுகிறது. மறைமுகமாக பழி தீர்க்கும் எத்தனத்தில் ஒவ்வொரு நொடியும் எண்ணத்தில் அறிவில் 1000 அறிவாள்களை சாணை பிடிக்கும் நாகரிக மனிதர்கள் சமூகத்தில் புற்றுக்கட்டிகளாக புறையோடி போகிறார்கள். ஒருவரை பார்க்கும்போது இவர்தானே நேற்று என்னை கேவலமாக பேசினார் என்று பின்னோக்கி பயணம் செய்யும் போதே நாம் அத்தனை புன்னகையையும் தொலைத்து விடுகிறோம். நேற்று என்பது நேற்றுன்னு முடிந்துவிட்டது. இன்று இவன் வேறு மனிதன், நான் பார்க்கும் இவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று எண்ணினால் எந்த வருத்தமும் ஏற்படாது. ஏதோ ஒரு மனநிலையில் பிதற்றி விட்டான், பரவாயில்லை என்று சமாதானம் செய்து கொண்டு அவற்றை பார்த்து புன்னகித்தால் போதும். அவருக்கு வெட்கமாகிவிடும், வேதனையாகிவிடும். மிகவும் முடியாத பட்சத்தில் விலகிவிடலாமே தவிர அதையே மனதுக்குள் கருவியபடி இருக்க வேண்டியதில்லை. எனக்கு ஏற்பட்ட சிறுவயது சம்பவங்கள் பல உண்டு. 2ஆம் வகுப்பில் இருந்தே சக மாணவன் ஒருவனுடன் பேசாமல் இருந்தேன். +2 முடித்த பிறகு ஒரு நாள் அவனை சந்தித்தேன். எனக்கே அசிங்கமாக இருந்தது தெரியுமா. அவனிடம் சென்று நன்றாக இருக்கிறாயா என்று புன்னகைத்தவாறே கேட்டேன். அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. நெளிந்தும் தயங்கியும் கை குலுக்கினான். அதன் பிறகு எங்கு பார்த்தாலும் சிரித்து பேசுவோம். பணியின் நிமித்தம் பல இடங்களுக்கு பயணத்தில். அவன் இப்போது எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. ஆனாலும் 10 வருடங்கள் அவனோடு பேசாமல் இருந்ததை இப்போது நினைத்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக தோன்றுகிறது. எனக்கு தெரிந்த ஒருவரிடம் அவருடைய பணியால் கோபித்து கொண்டார். நாளையிலிருந்து பணிக்கு வரமாட்டேன் என்றார். உடனே நண்பர் அந்த பணியாளின் கையில் பணம் கொடுத்து இனிப்பு தந்து, நீ பணியில் இருந்து நிற்பது பரவாயில்லை, ஆனால் இந்த வீட்டை விட்டு செல்லும்போது நீ ஒரு துளி வருத்தத்தை கூட மனதில் தேக்கி வைத்திருக்க கூடாது. உனக்கு எந்த உதவி வேண்டுமென்றாலும் என்னை அணுகலாம், கூச்சப்பட வேண்டியதில்லை. எனது உதவி தேவைப்படாத அளவுக்கு நீ உயர்ந்தால் இன்னும் மகிழ்வேன் என்றார். பணியாளால் இந்த எதிர்வினை தாங்க முடியவில்லை. இந்த வீட்டை விட்டு ஏன் போக நினைத்தேன் என்று கலங்கினார். மறுநாள் வழக்கம்போல் பணிக்கு வந்து விட்டார். நண்பரும் ஏன் வந்தாய் என்று கேட்கவில்லை. இன்றுவரை அந்த வீட்டின் ஒரு உறுப்பினராகவே உழைத்து கொண்டிருக்கிறார் அந்த பணியாள். ஆன்மீக பார்வை என்பது எவர் மீதும் பழிவாங்கும் உணர்வற்ற பக்குவத்துடன் இருப்பது. வன்முறையை வன்மத்தால் எதிர்கொள்ள நினைப்பது, மனவலியை மதுவால் ஆற்ற நினைப்பது போல. அது தற்காலிக நிவாரணம், நிரந்தர தீர்வு அல்ல. தற்காலிக நிவாரணங்கள் தீர்வை சிக்கலாக்கும் அளவுக்கு நோயை அதிகரிப்பவை, வலியை வளர்த்து விடுபவை. ஆன்மீக பார்வை என்பது எவர் மீதும் பழிவாங்கும் உணர்வற்ற பக்குவத்துடன் இருப்பது. அப்படிப்பட்ட மனிதர்கள் வழிபாடு நிகழ்த்தாவிட்டாலும் வாழ்த்துக்களுடன் வாழ முடியும். இன்று இளைஞர்கள் சிலர் தங்களின் முன்மாதிரியாக வரித்து கொண்டிருப்பது, சிலருக்கு வேறொருவர் எதிரி என்று கற்பனை செய்து கொண்ட அந்த எதிரியின் அனுதாபிகளுடன் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். நிஜங்கள் கண்ணாடி குவளையை உரசி மகிழும்போது நிழல்கள் ஒன்றோடொன்று உரசி மடிகின்றன. பணியின் நிமித்தம் நாம் பலருடைய வேண்டுகோளை நிராகரிக்க நேரிடலாம். ஆனால் அதை பணிவாகவும் அன்புடனும் சொன்னால் அந்த நிராகரிப்பு திமிராகவும் தோன்றாது. எதிரே இருப்பவரும் தங்களுடைய தன்முனைப்புக்கு எந்த தடங்களும் ஏற்படவில்லை என அடங்கி விடுவார்கள். நான் எங்கு சென்றாலும் நமக்காக பணியாற்றுபவர்களை மகிழ்ச்சியடை செய்வது என்பதை இலக்கை கொண்டிருக்கிறேன். சென்ற வாரம் சிகை திருத்தச் சென்றேன். அலைபேசியில் அழைப்பு வந்தது. தலைக்கு மேல் வேலை என்றேன். நான் அப்படி சொன்ன அந்த நொடியிலேயே அந்த பணியாளர் மகிழ்ச்சியுடன் எனக்கு முடித்திருத்த ஆரம்பித்து விட்டார். அதுவரை அவரிடம் இருந்த இறுக்கம் விடைபெற்றிருந்தது. மனிதனின் வாழ்நாள் ஒரு குறுங்கவிதையைப் போல முடிந்துவிடக்கூடியது. அதில் இனிய சந்தங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தால் வாசிப்பு பேரின்பமாக இருக்கும்.
ஒரு மனிதனின் பழிவாங்கும் உணர்வால் உலகமே துன்பப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு. முதல் உலகப் போரில் ஏற்பட்ட அவமானத்தை அசை போட்டு கொண்டிருந்த ஜெர்மனியின் பழிவாங்கும் உணர்வே இரண்டாம் உலகப் போராக வெடித்தது. பழிவாங்கும் எண்ணமும் நம்மை எதிர்த்தவர்களின் அழிவில் கிடைக்கும் குரூர திருப்தியும் நமது சிரிக்கும் தருணங்களை திருடிவிடுகின்றன. ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்ட இடங்களில் முளைக்கும் நாற்றுக்கள் இன்றும் கருகித்தான் காட்சியளிக்கின்றன. பழிவாங்கும் உணர்வு நமது புலன்களை புறக்கணிக்கச் செய்கிறது. அறிவை மழுங்கடிக்கின்றது. அகங்காரமும் ஆணவமும் மோர்க்கடைய திரளும் வெண்ணையாக உருவாகின்றன. நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சிதையில் தள்ளும் விபரீத தைரியம் உண்டாகி இறுதியில் நம்மையும் வீழ்த்திவிடும். மகிழ்ச்சி என்பது எல்லா புலன்களையும் ஒரே புள்ளியில் தாளகதியுடன் இயங்கச் செய்வதுதான். முதுகில் பிள்ளைப்பூச்சி ஊறும்போது இனிய சங்கீதத்தின் ராகங்களை ரசிக்க முடியாது. சாப்பிடும்போது பல்லிடுக்கில் கல் மாட்டிக்கொண்டால் சாம்பாரும் ருசிக்காது, சட்னியும் சுவைக்காது. துர்நாற்றம் வீசும் இடத்தில் அமர்ந்து கொண்டு சர்க்கரை பொங்கலை சாப்பிட முடியாது. மனம் கனத்து தொங்கும்போது அறையில் படரும் மல்லிகை மனம் எடுபடாது. மனம் மகிழ்ச்சியுடன் இருந்தால் தயிர் சாதமும் வயிற்றை குளிர்விக்கும். ஒரு சின்ன பயிற்சி போதும் நமது அத்தனை கசடுகளையும் நீக்கிவிட முடியும். ஒரு வெள்ளைத்தாளில் நம்மை அவமானப்படுத்தியவர்களது பெயர்களை வரிசையாக எழுதலாம். பிறகு அவர்கள் எப்படியெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என விரும்புகிறோமோ இந்த தண்டனையும் அந்தந்த பெயருக்கு எதிரே எழுதலாம். அதே போல் அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு செய்த நன்மைகளையும் எழுத வேண்டும். நாம் பழகிய தருணங்கள், பகிர்ந்த நிகழ்வு அனைத்தையும் யோசித்தால் நாம் எவ்வளவு மோசமான தீர்ப்பை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்பது புரியும். நமக்கு எந்த நன்மைகளையுமே செய்யாதவர்கள், நமது வாழ்வோடு எந்த தொடர்புமே இல்லாதவர்கள் எனில் அவர்கள் செய்த அவமானத்தை பொருட்படுத்த வேண்டியதில்லை. நன்மை செய்திருந்தால் அந்த நன்மைக்கு முன் அவர்கள் இழைத்த அவமானம் ஒன்றும் பெரிதல்ல. மேலாண்மையில் ஒரு வாதம் உண்டு. லாபம் அதிகமாவதற்கு ஒன்று வருமானம் அதிகரிக்க வேண்டும், இல்லையெனில் செலவானது குறைய வேண்டும். அதே போல மகிழ்ச்சிக்கும் சமன்பாடு உண்டு. மகிழ்ச்சி அதிகரிக்க கொண்டாட்டம் கூட வேண்டும். அது முடியாவிட்டால் துன்பமாவது குறைய வேண்டும். நடுபாதை பயணம். உலகம் பழிச்சொற்களை எல்லாம் சிறிது யோசிக்காமல் செல்லும் வழக்கம் கொண்டது. அன்று கோவலனுக்கு நிகழ்ந்தது இன்றைக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் சமூக பணியாளர்களுக்கும் நிகழ்கின்ற அவலமாகிவிட்டது. மிகுந்த நுண்ணிய தன்மை உள்ளவர்களும் தொட்டாச்சினிங்கி போன்ற தன்மை கொண்டவர்களும் இன்றைய சூழலில் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. விமர்சனமற்ற வாழ்க்கை என்பது எந்த செயலையும் செய்யாதவர்களுக்கு மட்டுமே சாத்தியம். குடும்பத்தில் கூட முழு திருப்தியுறுவோர் மிக மிக குறைவுதான். அதிக நுண்ணறிவு தவறிழைக்காமல் இருக்கவும் படைப்புத்தன்மையை அதிகப்படுத்தவும் உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் எங்கேயாவது எவரேனும் முனகும் சத்தம் கேட்டால், சின்ன எதிர்ப்பு குரல் கிளம்பினால், நத்தையைப் போல சுருண்டு கொள்வோரும் ஆமையைப் போல அரண்டு போவோரும் புலம்பிலேயே பொழுதையே கழிப்பார்கள். ஆனாலும் விமர்சனங்களை முழுவதுமாக ஒதுக்கிவிட முடியாது. ஆக்கப்பூர்வமான பயன் தரக்கூடிய நடுநிலையுடன் கூடிய விமர்சனங்களை ஏற்று நம்மை திருத்திக் கொள்வதே பண்புடைமை. ஒரு முறை தன் தவற்றை இளமிஞ்ஞானி ஒருவர் சுட்டி காட்டிய போது சற்றும் கோபப்படாமல் அதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரது விஞ்ஞான வித்தகத்தை விட விஞ்ஞான மேன்மையை எனக்கு பெரிதாகப்படுகிறது. அறிவு சார்ந்த செய்திகளில் நமது தவற்றை ஏற்பதால் ஒரு நிமிடம் மட்டுமே முட்டாளாகி வாழ்நாள் முழுவதும் புத்திசாலியாக திகழும் வாய்ப்பை பெறுவோம். இன்றைக்கு பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியவே முடியாது. திருப்திப்படுத்த நினைக்கவும் நாம் கூடாது. பெரிய பதவியில் இருப்பவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கும் பொழுது நிச்சயம் சிலர் எதிர்ப்பார்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பவர்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவே முடியாது. சின்ன வழிமுறையை கொண்டு வந்தால் கூட அதற்கும் எதிர்ப்பு வரும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணியாற்ற வேண்டுமெனில் அதை அனைவரும் வரவேற்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. எதிர்ப்பு கிளம்பியதும் நுண்ணிய தன்மையாளர்கள் பயந்து அவற்றை விலக்கிக் கொள்வார்கள். இது மிகப்பெரிய பலவீனம். சமரசம் செய்யாமல் உண்மையை நிலைநாட்ட முற்படும்போது சற்று தடித்த தோல் தேவைப்படுகிறது. உதகமண்டல தட்பவெப்பமே எனக்கு ஏற்றது என அடம்பிடிப்பவர்கள்
எப்படி உயர்ந்த பதவியில் இருக்க முடியாதோ அதே போலவும் மிகவும் மெல்லிய மனம் கொண்டவர்களும் பெரிய சமூக மாற்றங்களை நிகழ்த்த முடியாது. இதைத்தான் அறிஞர் அண்ணா எதையும் தாங்கும் இதயம் என குறிப்பிடுகிறார். மேலும் அவர் ஷேக்ஸ்பியரின் வாசகங்களை கிங் லியரியிலிருந்து மேற்கோள் காட்டி மறப்போம் மன்னிப்போம் என அறிவுறுத்துகிறார். துரோகங்களை தாங்குவதும் விமர்சனங்களை எதிர்கொள்வதும் பழி சொல்லை தகிப்பதும் வலுவான இதயம் உள்ளவர்களுக்கே சாத்தியம். சமூக அமைப்பில் தவறு இழைப்பவர்கள் இன்றைக்கு வலிமையுடன் திகழ்கின்றனர். அவர்களை பாதுகாக்க கூட்டமைப்புகளுடன் இருக்கின்றன. அழிவு பாதையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு அதுவே முழுநேர பணியாக இருக்கிறது. அவர்கள் நேர்மையானவர்கள் மீது எளிதாக புழுதி வாரி தூற்ற முடிகிறது. ஊடகங்களில் பொய் செய்திகளை வரவழைக்க முடிகிறது. அவற்றை பொருட்படுத்தாமல் இருக்க வலிமையான இதயம் மட்டுமின்றி தடித்த தோளும் தேவைப்படுகிறது. அந்த காலத்தில் வீடுகளில் அதிக கண்டிப்பு காட்டினர். இன்றைக்கு 1-2 குழந்தைகள் மட்டுமே என்பதால் செல்லம் கொடுத்து வேண்டியதை மட்டுமின்றி விரும்பியதையும் வாங்கி கொடுத்து வளர்ப்பார்கள். வளர்ப்பதால் சின்ன ஏமாற்றம் அல்லது எதிர்ப்பு ஆகியவை ஏற்படுத்தும் எதிர்வினைகள் இன்றைய குழந்தைகளிடம் அதிக தாக்கத்தை உண்டாக்குகின்றன. இளைஞர்களிடம் தற்கொலை மனப்பான்மை அதிர்ச்சியாக இருக்கின்றது, அதிகரித்தும் வருகிறது. ஆசிரியர் திட்டினால் தூக்கில் தொங்குகின்ற மனநிலை சில மாணவரிடம் இருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆசிரியர் திட்டுவதற்கெல்லாம் செத்து போவதென்றால் நாங்கள் பலமுறை செத்து போயிருக்க வேண்டும். பெஞ்சு மீது ஏறாமல் பள்ளி வாழ்வையும் பேராசிரியர் திட்டாமல் கல்லூரி வாழ்வையும் ஒருவர் கழித்திருந்தால் தீர்ப்பு நாளில் அவருக்கு நரகமே வழங்கப்படும். தடித்த தோளுடன் இருப்பது வேறு, உணர்ச்சியற்று இருப்பது வேறு. தன் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதிர்ச்சியே நான் அப்படி குறிப்பிட்டிருக்கின்றேன். நுண்ணறிவு மிகுந்திருப்பவர்கள் உணர்ச்சி குதிரைகளின் கடிவாளத்தை கைகளில் வைத்திருக்கின்ற புத்திசாலிகளாக இருக்கின்றனர். மகாத்மா காந்தி மீது அவர் வாழும்போதே வைக்கப்படாத கண்டனங்களா? அவரை அரை நிர்வாண பக்கிரி என மிக மோசமான சர்ச்சில் கேலி பேசவில்லையா? அவரது எளிமையை துச்சமாக சிலர் இழித்துரைக்கவில்லையா? ஒருமுறை மகாத்மாவை கண்டித்து மிக நீளமான கடிதம் ஒன்றை ஒருவர் எழுதியிருந்தார். அதை படித்து பார்த்த காந்திஜி அதிலிருந்து குண்டூசியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு கடிதத்தை கிழித்தெறிந்தார். இந்த கடிதத்தில் குண்டூசி ஒன்றுதான் பயனுள்ளது என்று சிரித்தபடியே சொன்னாராம். அப்படிப்பட்ட திடமான உள்ளமே மிகப்பெரிய எதேச்சிகராரத்தை எதிர்க்கிற துணிவை நமக்கு பெற்றுத்தந்தது. காமராஜரை பற்றி சிலர் அவதூறு பரப்பினர். நேர்மையாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு நிறைய சொத்து சேர்ப்பதாக எழுதினார்கள். அவரிடம் இது குறித்து கேட்டபோது, நான் நேர்மையானவன், என் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பதில் சொல்லி என் நேர்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு யானைக்கால் நோய் இல்லை என்பதற்காக எல்லோரிடமும் என் காலை தூக்கி காட்ட வேண்டிய அவசியமில்லை என நறுக்கு தெரித்தார் போல பதில் சொன்னார். மற்றவர்களின் கடு விமர்சனங்களால் உண்டான வலியை நம் பணியால் மகிழ்ச்சியுறுவோரின் புன்னகை போக்கிவிடும். இயேசுவை சிலுவையில் அறைந்த அநியாயமும் லிங்கனை சுட்டு கொன்ற அவலங்களும் நிகழ்ந்த கொடுமையான உலகம் இது. ஆனால் சங்ககால பாடல் ஒன்றில் கூறப்படுவது போல இவ்வுலகம் இன்னாததுதான், ஆனால் இதிலிருந்து இனிமையைக் கண்டு வாழ்வை கழிக்க வேண்டியதுதான். சுயசரித குறிப்புகளை பெரும்பாலும் தவிர்த்து விடுபவன் நான். இருப்பினும் அனுபவத்தால் ஏற்படும் சில நிகழ்வுகளை சொல்வது நம்பகத்தன்மையைத்தான் தவிர என் வாழ்வில் நான் சந்திக்காத எதையும் செய்யாத எதையும் நான் சொல்வதில்லை என்பது ஒரு காரணம். காஞ்சிபுரத்தில் ஆட்சியாளராக பணிபுரிந்த காலம் அது. இலவச தையல் இயந்திரங்களை வழங்க வேண்டிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், தேசிய அளவில் தரமான இயந்திரங்களை வாங்கி வழங்க வேண்டும் என குறிப்பு எழுதியிருந்தார் எனக்கு முன்பு இருந்த மாவட்ட ஆட்சியர். அது எனக்கு நியாயமாகப்பட்டது. அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரினேன். வழக்கமாக தரமற்ற இயந்திரங்களை தருவித்து பணம் பண்ணுகின்ற நிறுவனங்களும் கோபம் கொப்பளித்தது. அவர்கள் நோட்டீஸ் ஒன்றை தயாரித்தனர். அதில் நான் இயந்திர நிறுவனங்களின் கையூட்டு பெற்றுக்கொண்டதாக அச்சடித்து எனக்கு அனுப்பினர். வாழ்நாளில் அப்படி ஒரு அவதூறை சந்தித்திராத எனக்கு அது பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இதன் பின்னணியை உடனே என்னால் யூகிக்க முடிந்தது. சுதாரித்து கொண்டேன். அலுவலக ஊழியரிடம் இதை வருகிறவர்கள் அனைவரும் வாசித்து விட்டு வர வேண்டும். எனவே நம் அலுவலக முகாமிலும் மாவட்ட ஆட்சியர் அறை காத்திருப்பு அறையிலும் ஒட்டி வையுங்கள் என கட்டளையிட்டேன்.
அதை பகிரங்கப்படுத்தி பரிகாசம் செய்ததன் மூலம் நிர்மூலமாக்கினேன். அதை பார்த்த சிலர் உள்ளே வரும்போது அமுத விழிகளுடன், உங்களை போய் இப்படி சொல்கிறார்களே, இது அடுக்குமா என்றனர். அதுவே எனக்கு கிடைத்த வெற்றியாக இருந்தது. பிறகு அந்த மாவட்டத்தில் இருந்து மாற்றலாகும்போது எனக்கு சார்பாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இதழ்கள் என் பணிகளை பட்டியலிட்டன. அப்போதும் பெரிதாக உணர்ச்சி வசப்படவில்லை நான். எனக்கு நிகழ்ந்தது போன்ற கசப்பான அனுபவங்கள் நேர்மையுடன் திகழும் என் நண்பர்கள் பலருக்கும் நிகழ்ந்தன. இன்றைய சூழலின் நேர்மையும் உண்மையும் அதிகம் பாதிக்கப்படுகின்ற கையாளாகாத நிலை அதிகம் உள்ளது. அதற்காக நாம் உலகத்திலிருந்து ஒதுங்கி ஓடிவிட முடியாது. சவால்களை சந்திப்பதும் வெற்றி கொள்வதும் இன்னும் தீவிரமடையும் தருணம் இது. தவறுகளை இழைப்பவர்கள் முன்கூட்டியே தங்களை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை தாங்கள் ஈட்டிய பணத்தின் மூலம் ஏற்படுத்தி கொள்கின்றனர். தடித்த தோல் என்பது சொரணையற்ற தன்மை அல்ல. அது அதிக உஷ்ணத்தையும் குளிரையும் தாக்கு பிடிக்கின்ற வைராக்கியம். எது உகந்தது என்பதை பகுத்து பார்க்கின்ற உண்மையான நுண்ணறிவு. புயலுக்கும் வெள்ளத்துக்கும் கலங்காத மக்களை மீனவர் குப்பங்களில் பார்த்திருக்கின்றேன். புயல் பாதுகாப்பு மையங்களில் மகிழ்ச்சியாக இருந்த பிறகு தங்கள் இருப்பிடத்திற்கு வருவர். வாழ்வாதாரத்தை இழந்தாலும் கூட அவர்களின் உதடுகளில் இருந்து புன்னகையை எவரும் பறிமுதல் செய்ய முடியாது. பல ஏழைகளின் வீடுகள் எதிர்ந்ததும் அவர்களை சந்தித்து நிவாரணத் தொகையை வழங்கச் செல்லும் பொழுதும் அவர்களது கலங்காத உள்ளத்தை கண்டிருக்கின்றேன். ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்வை இயல்பாக எடுத்துக்கொள்கின்றனர். அதனால்தான் வறுமையிலும் மகிழ்ச்சியாக, இல்லாமையிலும் செம்மையாக அவர்களால் வாழ முடிகிறது. ஆனால் நாம் பேனா மூடி தொலைந்தால் கூட நாள் முழுவதும் குனிந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்மையும் மீறி இழப்புகளை எதிர்கொள்கின்ற பக்குவம் நமக்கு தேவை. தேவையற்ற பயம், அவசியமற்ற கவலை, அடுத்தவரின் கருத்துக்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கின்ற மனப்பான்மை ஆகியவற்றை முழுவதுமாக களைய முடியாவிட்டாலும் அவற்றை உதிர்க்கவாவது கற்றுக்கொள்வதையே மகிழ்ச்சியை நம்முள் முழுமையாக மலரச் செய்யும். அதற்காக நம் செயல்பாடுகள் குறித்த சுய பரிசோதனையை நிறுத்திவிடக்கூடாது. அப்படி செய்தால் ஆணவக்காரர்களாகி விடுவோம். மகிழ்ச்சியின் மையப்பகுதி நம் உள்ளத்தில்தான் உள்ளது. அது தொட்டனை தூரும் மணற்கேணி போல இருக்க நம் மனதின் முதிர்ச்சி முக்கியம். சிலர் தேவைப்படும் பொழுது தம்மையே தோண்டி மகிழ்ச்சி ஊற்றை சுவைக்கின்றார்கள். பலர் அது பாலைவனச்சோலை என நினைத்து அதை தேடி நித்தமும் அலைகின்றனர். எப்போதும் இன்புற்றிருக்க நுகர்வதும் பகிர்வதும். வாழ்க்கை மிகவும் எளிமையானது. மிக இயல்பாக உரிந்து விழும் மலரின் மௌனத்தின் வாழ்வை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம் முன்னோர்கள் வாழ்வு அப்படித்தான் இயல்பாக இருந்தது. 3 வயதை தாண்டியவர்கள் 80 ஆண்டுகள் வாழ முடிந்தது. இறந்து போனவரின் இல்லத்துக்கு சென்றால் அவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களை சிறுகதையைப் போல் நினைவுபடுத்தி பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன கவிதையைப் போல முடித்து விடுவதுதான் நம் வாழ்வு. பிரபல பஞ்சாப் எழுத்தாளர் அமிர்த பிரதம் என் வாழ்க்கையை ஒரு ரெவன்யூ ஸ்டாம்பின் பின்புறத்தில் எழுதிவிடலாம் என்றார். பிறகு தன் சுயசரிதத்திற்கு அந்த பெயரையே சூட்டினார். மரணத்திற்கு பிறகு என்ன என்று ஆராய்ச்சி செய்கின்ற நாம் பிறப்புக்கு முன் என்ன என்று யோசிப்பதில்லை. மிகச்சிறிய ஓடையை போன்ற நம் வாழ்வை நாமே சிக்கலாக்கிக் கொள்வதில் நமக்கு சந்தோஷம். எந்த நிகழ்வுமே மகிழ்ச்சியடையாத பலரை நாம் சந்திக்கலாம். திருமணத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று விவாகரத்து செய்து கொள்வார்கள். பிறகு அப்போது மகிழ்ச்சியடைய மாட்டார்கள். ஏனெனில் உடை அணிவதற்கு முன் உள்ள ஆடையாக வருத்தத்தை அணிந்து கொள்வார்கள் அவர்கள். வாழ்க்கையை யாரும் அறுதியிட்டு விளக்க முடியாது. சோம்பேறிகள் அதை வியர்வையின் துயரம் என்பர். சுறுசுறுப்பானவர்கள் அதை பன்னீரின் தூவல் என்பர். அவரவர் அனுபவங்களை அவர்களின் அகராதியாய் அறியப்படும். எல்லாம் இருந்தும் ஏன் நம்மிடம் ஒரு வெறுமை இருக்கிறது? காரணமே இல்லாமல் தினமும் எழுந்திருக்கும் போது பயமும், மாலையில் படுக்கையில் போகும் பொழுது சோர்வும் ஏன் நம்மை ஆக்கிரமித்து கொள்கிறது? நம் சிரிப்புகளில் போலித்தனமும் நம் உறவுகளின் சுயநலமும் ஏன் தொற்றிக்கொண்டது? நாம் கூடுகின்ற எல்லா நிகழ்வுமே ஏன் சடங்குகளாகவே மாறிவிட்டன? நாம் ஏன் நம் வீடுகளிலே அந்நியர்களே ஆகிவிட்டோமே? எதையும் யாரிடம் பகிர முடியாத நெருக்கடி இறுக்கத்தில் ஏன் நாம் சிக்கிக்கொண்டோம்? சின்ன வயதில் நாம் குதூகலத்து திரிந்த மாதிரி நம் குழந்தைகள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? நம் பண்டிகைகளின் பகட்டு இருக்கும் அளவுக்கு ஏன் பகிர்தல் இல்லை?
நம் இரவுகளின் இருட்டு ஏன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது? நம் மனதின் அடித்தளத்தில் இருக்கும் இந்த கேள்விகளுக்கு விடை காண முடியாமல் பலர் மனநல மருத்துவர்களிடம் செல்கின்றார்கள். போக துணிச்சல் இல்லாதவர்கள் தொல்பொருள் போன்று தோற்றமளிக்கிறார்கள். நாளைக்கு என எந்த உத்தரவாதமும் இல்லாமல் வாழ்கின்ற பழங்குடி மக்களின் இருப்பிடங்களில் நான் தங்க நேர்ந்ததுண்டு. அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்தேன். இன்னும் 6 மாதங்களில் தங்கள் ஊரையே காலி செய்து விடுவார்கள் என்று தெரிந்தும் கூட நர்மதை கரையோர மக்களிடம் நம்பிக்கை சுடர் விடுவதை நான் கண்டேன். இத்தனை வசதிகள் இருந்தும் நமக்கு கடிதம் எழுத முடியவில்லையே. நாம் இருக்கும் ஊரில் இருப்பவர்களையே ஏதேனும் காரியமின்றி சந்திக்க முடிவதில்லையே. நாள் முடியும் பொழுது பெரிதாக ஏதும் சாதிக்காமலேயே பரபரப்புடன் இருந்த மாதிரி மனம் படபடக்கிறதே. நிறைய குழந்தைகளுக்கு உடலில் ஊளை, சதை, 30 வயதிலே இரத்த அழுத்தம், சில படிகள் ஏறினாலே மூச்சு வாங்கும் அவலம். நமக்கு நிகழும் இவற்றை நாம் நமக்குள் பரிசோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று பக்கத்து வீட்டுக்கு கூட நாம் சகஜமாக போக முடியுமா? தொலைபேசியில் தெரிவித்து விட்டு சென்றால் மட்டுமே அனுமதி, இல்லாவிட்டால் விரோதிகளை போன்ற நிலை. நான் சின்ன வயதில் பார்த்திருக்கிறேன். எங்கள் வீடு சேல நகரில் இருந்ததுனால பக்கத்து கிராமங்களிலிருந்து வர்றவர்களுக்கு அதுவே வேடந்தாங்கள். எப்போதும் 2 பேர் வந்தாலும் சாப்பிடுகிற அளவுக்கு எங்கள் பாட்டி கூடுதலாகவே சமைத்திருப்பார். விருந்தினர் தங்குவதற்கென்ற தனி பகுதி ஒன்று உண்டு. இன்று எங்கள் வீட்டில் அது சாத்தியமாகவே இல்லை. ஏனெனில் சமைப்பதே 2 பேருக்காக மட்டும்தான். அந்த நாளில் விருந்தினர் தங்கள் அனுபவங்களை பற்றி பேசும்போது நாங்கள் சுற்றி அமர்ந்து கொண்டு கேட்போம். அவர்கள் வரவால் நாங்கள் மகிழ்வோம். அவர்கள் ஊருக்கு திரும்பும்போது வருந்துவோம். என் பாட்டிக்கு யார் வந்தாலும் விதவிதமாக சமைப்பதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. அப்படிப்பட்டவற்றையெல்லாம் இன்று நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று வாகனங்களும் வாங்கும் திறனும் அதிகரித்துவிட்ட சூழலில் தேவையில்லாமல் சிபாரிசு இல்லாமல் வருபவர்கள் குறைவு. கிராமங்களில் கொண்டாடப்படும் பொங்கல் திருவிழாக்களில் கூட பெரும் ஈடுபாட்டை காண முடிவதில்லை. நாங்கள் குடியிருந்த சுப்பிரமணிய நகர் சந்நிதி தெரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்போதும் விழா கோலத்துடன் இருக்கும். வீட்டுக்கு வீடு போட்டி மார்கழி மாதத்தில் கோலம் போடுவார்கள். கோயில் உபன்யாசங்களை எல்லாம் ஒன்றாக கூடி கேட்டு மகிழ்வோம். இப்போது வருகின்ற நியூஸ் ரீலை அவ்வப்போது பள்ளிக்கூடத்தில் மாலை வேளையில் போடுவார்கள். அதை பார்க்கவே கூட்டம் கூடும். மாலை நேரங்களில் மைதானங்கள் எல்லாம் விளையாட்டு கூடங்களாக மாறும். அண்மை காலங்களில் அங்கு செல்லும்போது பார்க்கிறேன், வீதியே வெறிச்சோடி இருக்கிறது. முதியோர்கள் மட்டுமே எஞ்சியிருக்கிற வீதிகளில் தீபாவளியும் பொங்கலும் விநாயகர் சதுர்த்தியும் பெரிதாக ஸ்லாகிக்கப்படுவதில்லையே. பல வீடுகள் கைமாறிவிட்டன. பழைய விலாசமான வீடுகளில் நெருக்கமான அடுக்ககங்கள். கலகலப்பில்லாத அமைதியில் அங்கு காலம் தன்னையே தரையில் அழுத்தி தேய்த்து செல்கின்றது. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. எனக்கு தெரிந்த ஒருவர் எந்த மகிழ்ச்சியான நிகழ்விலும் அசைந்து கொடுக்க மாட்டார். விருதுக்கு மேல் விருது கிடைத்தாலும் அவர் யாருக்கும் விருந்தளிப்பதில்லை. அவர் கொண்டாடியதும் இல்லை. மாநில விருதோ தேசிய விருதோ கிடைத்தால் மட்டுமே கொண்டாடுவேன் என பிடிவாதமாக இருந்த அவருக்கு மாநில விருது கிடைத்தது. ஆனால் அவரால் அதை கொண்டாட முடியவில்லை. காரணம், அவர் அப்போது உயிருடன் இல்லை. சின்ன சின்ன நிகழ்வுகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதே மகிழ்ச்சியை அதிகரிக்கும். அதற்காக 5 நட்சத்திர விடுதிகளில் விழா எடுக்க வேண்டுமென்ற கட்டாயம் இல்லை. வழியோர தேநீர் கடைகளில் அமர்ந்த அன்பாக ஒவ்வொரு துளியையும் சுவைத்து பருகுவதும் கூட கொண்டாட்டமே. பகிர்ந்து கொள்ள முடியாத எந்த மகிழ்ச்சியும் சோகத்திற்கே சமமானது. மால்கம் கிளேட்பட் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் சுவையானதொரு நிகழ்ச்சி. உல்ஃப் என்கின்ற மருத்துவர் பென்சில்வேனியாவில் மருத்துவமனை நடத்தி வந்தார். இதயம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எல்லா ஊர்களிலிருந்தும் மருத்துவத்திற்காக அவரிடம் வந்து கொண்டிருந்தனர். ஆனால் அருகில் இருந்த ரொசேடோ என்கின்ற ஊரிலிருந்து மட்டும் யாரும் வரவில்லை. அவருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அமெரிக்காவில் 1950களில் மாரடைப்பு என்பது மிகவும் பரவலாக உடல்நல கோளாறாக இருந்தது. அவர் அது குறித்து ஆய்வு செய்தார். ஆய்வு முடிவுகள் வியப்பை தருவதாக இருந்தன. ரொசேடாவில் 55 வயதுக்கு குறைவான யாரும் மாரடைப்பால் இறக்கவும் இல்லை, இதய நோயால் பாதிக்கப்படவும் இல்லை. 55 வயதுக்கு குறைவானவர்களிலும் சொற்ப நபர்களே இதயத்தில் சிறு சிறு கோளாறுகளுடன் இருந்தன.
அவர்களிடம் தற்கொலையோ மது பழக்கமோ போதை மருந்துகளோ புழக்கத்தில் இல்லை. அங்கு குற்றங்களும் மிக மிக குறைவாகவே இருந்தன. வயோதிகத்தால் மரணமடைபவர்கள் மட்டுமே இருந்தனர். இந்த ஊரின் பூர்வீகம் பற்றி டாக்டர் உல்ஃப் ஆராய்ந்தார். 1882 ஜனவரி மாதம் இத்தாலியில் உள்ள ரொசேடோ ஊரைச் சேர்ந்த 11 பேரும் ஒரு சிறுவனும் நியூயார்க்கிற்கு கடல்வழி மார்க்கமாக பயணம் செய்தனர். அவர்கள் வென்சிலோவில் தங்கி விவசாயம் பார்க்க தொடங்கினர். கொஞ்சம் கொஞ்சமாக இத்தாலியிலிருந்து இன்னும் பலர் வந்து வென்சிலோவில் தங்கி அந்த இடத்துக்கு ரொசேடோ என்றே பெயரிட்டனர். அங்கு காலப்போக்கில் நகர்ப்புற நன்மைகள், பள்ளிகள், சர்ச்சு போன்ற அமைப்புகள் உருவாகத் தொடங்கின. அவர்களின் உணவை பற்றி உல்ஃப் ஆராய்ந்தபோது அவர்கள் அதிகமாக கொழுப்பு சாப்பிடுவதாகவும் உடற்பயிற்சி செய்யாதவர்களாகவும் தொப்பையும் தொந்தியுமாக இருந்தது கண்டு அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு எப்படி அவர்களிடம் உடல் ஆரோக்கியமாக இருந்தது? காரணம், அவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருந்தனர். யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் மற்றவர்கள் செல்லலாம். தங்கள் வீட்டில் உணவு சமைக்காத போது பக்கத்து வீட்டில் சென்று சாப்பிடலாம். 3 தலைமுறைகள் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தன. வெற்றிகரமாக வாழ்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஒத்தாசை புரியவர்களாக இருந்தனர். அவர்கள் சமூக அமைப்பை பாதுகாப்பானதாக மாற்றியிருந்தனர். தங்கள் உலகத்தை தாங்களே சிருஷ்டித்திருந்தனர். அவர்கள் ஓய்வு நேரத்தில் ஒன்றாக அமர்ந்து மனவிட்டு பேசுவதையும் ஒருவரை ஒருவர் வெளிப்படையாக கேலி செய்து சிரிப்பதையும் பார்க்க முடிந்தது. இயல்பான வாழ்வு அவர்களின் இதயத்தையும் உடலையும் சீராக வைத்திருந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன் நமது கிராமங்களும் இப்படித்தானே இருந்தன. அன்று மருத்துவ வசதிகள் இல்லாமல் தொற்று நோய்கள் மட்டுமே பரவின. மற்றபடி உடல்நல குறைபாடுகள் அதிகமில்லை. மனிதன் மகிழ்ச்சி பகிர்வதில் உள்ளது. எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் எல்லோரிடமும் அன்புடனும் பரிவுடனும் பண்புடனும் பரிமாறிக்கொள்ளும் சிநேகமே மகிழ்ச்சியான வித்து. மகிழ்ச்சியின்றி எந்த உயரத்திற்கு சென்றாலும் அதனால் பயனில்லை. மகிழ்ச்சியே கோயில், மகிழ்ச்சியே தெய்வம், மகிழ்ச்சியே வழிபாடு, மகிழ்ச்சியே சுகம். நன்றி, வணக்கம்.